வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். நம்ம டோக்கன்ஸ் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம் சி லாங்குவேஜில். அதில் ஆப்பரேட்டாஸ் அப்படின்றது இன்றைக்கி கான்செப்டில் பார்க்குறோம். ஸோ ஆப்பரேட்டாஸில் வந்துட்டு ஒரு 6-7 டைப் ஆப்பரேட்டாஸ் அப்படின்றது சியில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆப்பரேட்டார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டாஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அரித்மெட்டிக் ஆப்பரேட்டார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் தான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன், இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏவோட வேல்யூ 10னும் பியோட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷனுக்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 + 5ங்கிறப்போ 15. சப்ட்ராக்ஷனில் வந்துட்டு 10 - 5 அப்படின்றப்போ 5, 10 × 5 அப்படின்றப்போ 50, 10/5 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 10/5 அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கோஷியன்ட் வேல்யூ வந்துட்டு கேல்குலேட் ஆகும். ஸோ ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஷியன்ட்டு, ரெண்டாவது வேல்யூ வந்துட்டு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ A/B அதாவது ஆர்டினரி டிவிஷன் பண்ணுறப்போ எனக்கு கோஷியன்ட் வேல்யூ அப்படின்றது எனக்கு கிடைக்கும். இஃப் சப்போஸ் எனக்கு வந்துட்டு ரிமைண்டர் வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாடுலோ டிவிஷன் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். மாடுலோ டிவிஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் வேல்யூ அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 10 வந்துட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், 2 அப்படின்றது கோஷியன்ட் வேல்யூவாக கிடைக்கும். அதாவது ஆர்டினரி டிவிஷன் பண்ணுறப்போ இந்த ரிசல்ட் கிடைக்கும். இஃப் சப்போஸ் நான் மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 0 அப்படின்ற ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு கிடைக்கும் ரிசல்ட்டாக. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா 2 பர்டிகுலர் வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் பேர் வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு பூலியனாக இருக்கும். பூலியன்னா ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபார்மேட்டில் எனக்கு கிடைக்கும். இங்கே 2 வேல்யூ வச்சுருக்கோம். ஏவோட வேல்யூ 10னும் பியோட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென், அதாவது சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக லெஸ் தென் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக கிரேட்டர் தென் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். சின்னதாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ ரெண்டில் எப்படி இருந்தாலும் எனக்கு ஆக்செப்ட் ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது பெருசாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், ரெண்டில் எப்படி இருந்தாலும் கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுக்காக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஈக்குவலாக இருக்கா, 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்துட்டு 2 வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாட் ஈக்குவல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் படி, அதாவது வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஏயோட வேல்யூ 10னும் பியோட வேல்யூ 5னு வச்சுக்கிட்டோம்னா பியை விட ஏங்கிறது வந்துட்டு பெருசு, ஆனால் நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு லெஸ் தென்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். சின்னதாக இருக்கா, பியை விட ஏங்கிறது சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸு, என்னோட ரிசல்ட்டுங்கிறது ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். கிரேட்டர் தென்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ, அதாவது வந்துட்டு பியை விட வந்துட்டு ஏ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ. 5 விட வந்துட்டு 10 அப்படின்றது பெருசுங்கிறதுனால என்னோட ரிசல்ட்டுங்கிறது ட்ரூன்னு கிடைக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சின்னதாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு சின்னதும் கிடையாது, அதே மாதிரியே வந்துட்டு ஈக்குவலும் கிடையாது. 10 விட வந்துட்டு 5ங்கிறது வந்துட்டு என்னது, 5 விட 10ங்கிறது வந்துட்டு பெருசு. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டன் ஆகும். அதாவது பியை விட ஏங்கிறது பெருசாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், அதை வந்துட்டு சொல்கிறத வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஏன்னா பியை விட ஏங்கிறது வந்துட்டு பெருசு, 5 விட 10ங்கிறது வந்துட்டு பெருசுங்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு ட்ரூ அப்படின்றது ரிட்டன் ஆகும். 2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். கண்டிப்பாக 2 வந்துட்டு ஈக்குவலாக இல்லை, அதனால் ஃபால்ஸ் அப்படின்றது எனக்கு ரிட்டன் ஆகும். நாட் ஈக்குவலாக இருக்கா, ஆமாம் நாட் ஈக்குவலாக இருக்குது, பியும் ஏங்கிறது வந்துட்டு ஒரே வேல்யூ கிடையாது, அதனால் அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ட்ரூங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆகும். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷனல் ஆப்பரேட்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 நம்பரை கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா மோர் தென் 1 கண்டிஷன், அதாவது வந்துட்டு ஒரு 2 நம்பரை கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் ஒரு கண்டிஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மோர் தென் 1 கண்டிஷனை வந்துட்டு கம்பைன் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டரில் வந்துட்டு 3 விதமான ஆப்பரேட்டர் இருக்குது. லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஆப்பரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு அண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருப்போம். முன்னாடியே வந்துட்டு லாஜிக்கல் கேட் ஆப்பரேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா 2 பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டும், அதாவது வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்துட்டு ரெண்டு பர்டிகுலர் ரிசல்ட்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ரிசல்ட் அப்படின்றது ட்ரூன்னு ரிட்டன் ஆகும் ஆண்டில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுற இல்லையா, ஃபஸ்ட் கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருக்கணும், செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். இப்படி இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்தாலும் சரி, எனக்கு ரிட்டன் ஆகிற ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் ஆர் அப்படின்றது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ ரெண்டுமே வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கோ அந்த டைமில் மட்டும் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ட்ரூத் டேபிளில் எப்போ ரெண்டுமே ஃபால்ஸ்னு இருக்கோ அப்போ மட்டும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தாலும் சரி, என்னோட ரிசல்ட் அப்படின்றது ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஆப்பரேட்டருக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்துட்டு பைப் சிம்பிள் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன், B ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன், C ஈக்குவல் டு 15 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே செக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A கிரேட்டர் தென் B அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். B விட A பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். கண்டிஷன் வந்துட்டு இங்கே ட்ரூ. அதே மாதிரியே வந்துட்டு இங்கே வந்துட்டு திருப்பி இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A கிரேட்டர் தென் C அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். A கிரேட்டர் தென் C அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 15 விட 10ங்கிறது பெருசு கிடையாது, சின்னது. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷனுங்கிறது ஃபால்ஸு. ஆண்டாக இருந்துச்சுன்னா, ஆண்ட் ஆப்பரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டன் ஆகும். இஃப் சப்போஸ் ஆர் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரூங்கிறது ரிட்டன் ஆகும். ஏன் அப்படின்னா பியை விட ஏ பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால் எனக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆகும். நாட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இன்வர்ஷன் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்துட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், கண்டிஷனோட ரிசல்ட் அப்படின்றது ட்ரூவாக இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ்னு மாற்றி கொடுக்கும். ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு மாற்றி கொடுக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பிங்கிறது வந்துட்டு ட்ரூ, ஆக்சுவலாக பியை விட ஏங்கிறது பெருசு, அதை வந்துட்டு எனக்கு என்ன ரிசல்ட் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுக்கும். ஸோ அதாவது வந்துட்டு வர்ற ரிசல்ட்டை இன்வர்ஸாக மாற்றி கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நாட் ஆப்பரேட்டர் அப்படின்ற ஆப்பரேட்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பரேட்டர் வந்துட்டு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், இல்லை வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பரேட்டர். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டரில் என்ன ஆப்பரேட்டர் பார்த்தோமோ அதே ஆப்பரேட்டர் கூட வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈக்குவல் சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலோ ஈக்குவல் டு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி மீனிங். அதாவது வந்துட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆட் ஆகி அது திரும்பவும் எங்கேயே ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏலேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 10, பியோட வேல்யூ வந்துட்டு 5, 10 + 5ங்கிறப்போ 15. அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆயிரும் திருப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏலேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே மாதிரியே தான் மற்ற எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்துக்கும். அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்பரேட்டர் அப்படின்றதுலே 6 ஆப்பரேட்டர் இருக்குது. பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், லெஃப்ட் ஷிஃப்ட்டு, அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட்டு, காம்ப்ளிமெண்ட் அப்படின்னக்கூடிய ஆப்பரேட்டர். இந்த மாதிரியான 6 ஆப்பரேட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 2னும் பியோட வேல்யூ வந்துட்டு 3னும் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறப்போ இது எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏக்கு உண்டான பைனரி ரெப்ரசன்டேஷனை வந்துட்டு எடுத்துக்கும், அதே மாதிரியே பிக்கு உண்டான பைனரி ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கும். அது ரெண்டையும் வந்துட்டு ஆன் பண்ணும். அதில் வர ரிசல்ட்டை வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 2 அப்படின்றதுக்கான பைனரி வேல்யூ வந்துட்டு 010. அதே மாதிரியே வந்துட்டு 3க்கு உண்டான பைனரி வேல்யூங்கிறது வந்துட்டு 011. இதை நான் ஆன் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். ரெண்டு வேல்யூ எப்போ வந்துட்டு எனக்கு 1ன்னு இருக்கோ அப்போ தான் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு கிடைக்கும். 0 இருந்தாலும் 0 இருந்தாலும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் பார்க்குறப்போ 0 இருக்குது, என்னோட ரிசல்ட்டு 0ன்னு கிடைக்கும். 1 இருக்கிறப்போ 1ன்றது கிடைக்கும். 0 அப்படின்னு இருக்குது, அந்த இடத்துல எனக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ அப்போ பிட்வைஸ் ஆண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு என்ன ஆகுனா ரிசல்ட்டுங்கிறது 2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதே அந்த இடத்துல வந்துட்டு நான் ஆர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 1 இருந்துச்சுன்னா கூட என்னோட வந்துட்டு ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால என்னோட ரிசல்ட்டுங்கிறது 0ன்னு இருக்குது. 1 இருக்கிறதுனால என்னோட ரிசல்ட் 1.
இதில் 0 1ன்னு இருக்கிறதுனால என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இன்புட் 1ன்னு இருந்துச்சுன்னா கூட என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 0 1 1 அப்படின்றதுக்கான பர்டிகுலர் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா 3. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படின்னு கூடிய பர்டிகுலர் ஆப்ரேட்டர். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூமே வந்துட்டு 0வாக இருக்குது, அதாவது ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ரெண்டு வேல்யூமே ஃபால்ஸாக இருந்தாலும் என்னோட ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒரு இன்புட் மட்டும் ஹையாக இருக்குது, அதாவது வந்துட்டு 0 1 இல்லை 1 0 அந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும் என்னோட ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 0 0ன்னு இருக்கிறப்பவும் என்னோட ரிசல்ட் 0 தான், 1 1 அப்படின்னு இருக்கிறப்பவும் என்னோட ரிசல்ட் வந்துட்டு 0 தான். இங்கே 0 1ன்னு இருக்குது, ஏதாவது ஒரு இன்புட் வந்துட்டு ஹையாக இருக்குது, அதனால் என்னோட ரிசல்ட்டுங்கிறது இந்த இடத்துல 1ன்னு கிடைக்கும். 0 0 1க்கான பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு 0 0 1, அதுக்கான டெசிமல் வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஏவோட வேல்யூ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 1 0ங்கிறது வந்துட்டு எனக்கான பைனரி ரெப்ரசன்டேஷன். அந்த பிட் பொசிஷனை லெஃப்ட் சைடில் 2 டைம் ஷிஃப்ட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எத்தனை பிட் பொசிஷன் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு 2 பொசிஷன் வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்துட்டு 2 டைம் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும், 0 1 0ங்கிறது வந்துட்டு 2ங்கிற வேல்யூக்கு உண்டானது, அதாவது ஏல வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ 2. ஸோ அதுக்கான வேல்யூ வந்துட்டு என்னது 0 1 0. ஸோ அதை வந்துட்டு 2 பிட் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், அதாவது லெஃப்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய 0 வந்துட்டு இங்கே பாஸ் ஆகும், இந்த 1ங்கிறது வந்துட்டு இங்கே பாஸ் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், வெளியில் போகிற அந்த பர்டிகுலர் 0க்கு பதிலாக பின்னாடி வந்துட்டு 0ங்கிறது ஃபில் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நடக்கும். எகைன் திருப்பியும் வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டாக இருக்கப்போ என்ன ஆகும், இந்த 1ங்கிறது வெளியே போயிடும், அதுக்கு பதிலாக பின்னாடி வந்துட்டு 0ங்கிறது வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு கடைசியாக கிடைக்கிற ரிசல்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். சேம் இதே தான் வந்துட்டு ரைட் ஷிஃப்ட்டுக்கும், இது ரைட் டைரக்ஷனில் நடக்க போகுது. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிற 0ங்கிறது வந்துட்டு இந்த 1ங்கிற பொசிஷனுக்கு வரும், 1ல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு இங்கே வந்துட்டு வரும். ஸோ அப்போது பின்னாடி வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், 0ங்கிறது ஃபில் ஆகிக்கும். ஸோ அப்போ 0 0 1 அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அதுக்கான பைனரி வேல்யூ வந்துட்டு இது, அதுக்கான டெசிமல் வேல்யூங்கிறது வந்துட்டு 1. ஸோ அதனால் என்னோட ரிசல்ட்டுங்கிறது 1ன்னு வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன, அதாவது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைல் சிம்பிள் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏவோட வேல்யூ 2, சப்போஸ் 0 1 0, இதுக்கு பதிலாக எனக்கு என்ன ஆகும்னா 0 இருக்கிற பொசிஷனுக்கு 1னும் 1 இருக்க பொசிஷனுக்கு வந்துட்டு 0 அப்படின்னு வேல்யூ ஃபில் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும், 1 0 1 அப்படின்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 0க்கு பதிலாக இங்கே 1ன்னு இருக்குது, 1க்கு பதிலாக இங்கே வந்துட்டு 0ன்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, 0ட வேல்யூ வந்துட்டு திருப்பி 1ன்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 0 1க்கு உண்டான டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5. இந்த பர்டிகுலர் ரிசல்ட் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம், டிக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்துட்டு இனிஷியலாக 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றப்போ என்ன எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஸோ ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் 1ங்கிறப்போ 6, அது வந்துட்டு எதுலேயே திரும்ப ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னா ஏலேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கான அவுட்புட்டுங்கிறது வந்துட்டு எனக்கு 6 அப்படின்றது வந்துட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இதில் 2 விதமாக நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க, ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் நடந்துடும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேரியபிளே பார்க்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஏவோட வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறப்ப தான் அந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் டிக்ரிமெண்ட்டுக்கு. இங்கே என்ன ஆகுது, ஏவோட ஒரு வேல்யூ ஆட் ஆகி அது ஏலேயே ஸ்டோர் ஆகிடுது. ஸோ மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும், ஏவோட ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி அது திருப்பி ஏலேயே ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1. ஸோ அப்போ 5 மைனஸ் 1ங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், 4 அப்படின்ற வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ ஆப்ரேட்டரில் வந்துட்டு 2 விதமான ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒன்று வந்துட்டு பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு 2 ஆப்பரண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரே ஒரு ஆப்பரண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேட்டரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ
வேறு ஏதாவது யுனரி ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்துட்டு நாட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணோம். அது வந்துட்டு யுனரி ஆப்ரேட்டர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஃபால்ஸ்னு மாற்றி கொடுக்கும். அதாவது வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஆப்பரண்ட் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரியே சைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் அப்படின்ற ஆப்ரேட்டர் யுனரி ஆப்ரேட்டர்னு தான் சொல்லுவோம். சைஸ் ஆஃபில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்றத கொடுப்போம் சைஸ் ஆஃப் அப்படின்ற இதுக்குள்ளே. ஸோ அது வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ பைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்னு கொடுத்தோன்னா 2 பைட் அதுக்கான பர்டிகுலர் சைஸ், அந்த சைஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யுனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க்கும் ஒரு கோலன் அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ ட்ரூ பார்ட் அப்படின்ற விஷயம் நடக்கும். இஃப் சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபால்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரன் ஆகும். விஷயம் இதுதான், கண்டிஷன் செக் பண்ணுறோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும். கண்டிஷனில் வந்துட்டு எனக்கு ரிசல்ட்டுங்கிறது ஃபால்ஸ்னு கிடச்சிதுன்னா ஃபால்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் நடக்க போகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A = 5 B = 10ன்னு சொல்லிட்டு இங்கே A greater B அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இங்கே A greater B அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸு, பியை விட ஏங்கிறது சின்னது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்துட்டு லெஸ் தென் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ, பியை விட ஏங்கிறது வந்துட்டு சின்னதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம் இல்லையா. பியை விட ஏ சின்னதாக இருக்குது அப்படின்னா ஆமாம் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகும், A is small அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். அசோசியேட்டிவிட்டி, ஸோ எல்லா ஆப்ரேட்டரும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் தான் வந்துட்டு ஸ்கேன் ஆகும். இந்த 3 எக்ஸப்ஷனல். ஸோ யுனரி ஆப்ரேட்டர் என்னென்ன பார்த்தோம், யுனரி ஆப்ரேட்டருங்கிறது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். அதே மாதிரி வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய நாட் அப்படின்ற ஆப்ரேட்டர், இது எல்லாம் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், இது மட்டும் வந்துட்டு என்ன ஆகும்னா ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இப்போ பார்த்தோம் இல்லையா, கண்டிஷனல் இல்லை டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டரும் எனக்கு ரைட் டு லெஃப்ட் தான் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது என்னென்ன பார்த்தோம், ஸோ நாம் பார்த்தக்கூடிய ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்த எல்லா பர்டிகுலர் ஆப்ரேட்டரும் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் தான் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். இது இல்லாமல் வந்துட்டு நமக்கு இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸுங்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 ஆப்ரேட்டர் ஒட்டுக்கா வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரியாரிட்டி செட் பண்ணுறது தான் வந்துட்டு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆப்ரேஷனில் வந்துட்டு ஏதாவது ப்ராக்கெட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்துட்டு பேராந்திசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு பேராந்திசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்டுக்குள்ளேயோ இல்லை பேராந்திசிஸ்க்குள்ளேயோ இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கு தான் வந்துட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்துட்டு யுனரி ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த யுனரி ஆப்ரேட்டருக்கான ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ரேட்டருக்கு உண்டான ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ டோக்கன்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது பார்த்தாச்சு. ஆப்ரேட்டர்ஸுங்கிறது இவ்வளோ தான். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸில் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லை வந்துட்டு சிம்பிள்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்துட்டு பிரேசஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துட்டு அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேசஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட ஓப்பனிங்கு, ஃபங்க்ஷனோட க்ளோஸுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரேசஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்துட்டு கம்மா, 2 வேரியபிளை செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி செமிகோலன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் வந்துட்டு ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிகோலன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு பர்டிகுலர் கம்பைலர் அப்படின்றது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோக்கனாக வந்துட்டு தான் எடுத்துக்கும். தனித்தனியாக செப்பரேட் பண்ணி தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் சின்டாக்ஸ் எரர் அப்படின்றது வந்துட்டு ஜெனரேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு ஜெனரேட் ஆகும். தேங்க்யூ. கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.